நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கழிவிலிருந்து காசு பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். தென்னை பயிரிடுவோர் அதிகம். தென்னை மரத்திலிருந்து தேங்காய் மட்டுமில்ல, எல்லா பொருட்களையுமே நாம் பயன்படுத்தலாம். பயன்படுபவை தான். அதனால தான் கற்பகத்தருங்கிறோம். தேங்காய் பறிக்கிறோம், உள்ளே இருக்கும் பருப்பு, அதுலேருந்து எண்ணெய், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தேங்காய் மட்டை, அதை ஒட்டி இருக்கும் நார், இதை கழிவுன்னு தூக்கி எறிகிறோம், தீ வச்சு கொளுத்துறோம். தேங்காய் மட்டை, அந்த தென்னை நார் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது. தென்னை நார் கழிவை மக்க வச்சு இயற்கை உரமாக்கலாம். என்ன, மக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், ஆனால் அதுக்கும் இப்போ தொழில்நுட்பம் வந்துடுச்சு. இதே மாதிரி மாநகரங்களில் கிடைக்கிற கழிவுகள். கோயமுத்தூர் மாநகராட்சியில் ஒரு நாளைக்கு 850 டன் குப்பை சேகரமாகுதான் ஒரு நாளைக்கு. சுப்பிரமணியன் ஐயா, உங்கள் சோமனூரில் எவ்வளவு சேகரிக்கிறீங்கன்னு தெரியல. வாரந்தோறும் புதன்கிழமை மட்டும் மக்காத குப்பையை சேகரிக்கிறாங்க. 400 டன் மக்காத குப்பை கிடைச்சிருக்கு சமீபத்தில். இது அப்படியே மறுசுழற்சி செய்யறதுக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விற்பனை செய்திருக்காங்க. கிடைச்சது 10 லட்சம் ரூபாயாம். எதையும் திருத்தமாக செய்தோம்னா காசு பார்க்கலாம். நம்ம மாநிலத்தில் கோயமுத்தூர் மாதிரி நிறைய மாநகர்கள் இருக்கின்றன. சென்னை தனி. எல்லா ஊர்கள்லையும் இப்படித்தான் டன் கணக்கில் கழிவுகள் சேகரிக்கிறாங்க. அவற்றையெல்லாம் முதல்லையே மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுத்துட்டா எல்லாருக்கும் நல்லது. அனைத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்தா மக்க வைக்கிறது கடினம். மக்காத பொருட்கள்னால சுகாதார சீர்கேடு உண்டாகும். கால்வாய்கள், ஏரி, குளங்கள்லாம் இந்த கழிவுகள் தான் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இப்போவே என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கிற கழிவுகளை ஒரு கவரில் போட்டு வெளியே கிளம்பும்போது அதுக்குரிய தொட்டிகளில் கூட போடுறது கிடையாது. அப்படியே எங்கே யாரும் நடமாட்டம் இல்லையோ அங்கே விசிறி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். தவறு இல்லையா? இதை பார்க்குற நம்ம குழந்தைகளும் அதே மாதிரி தான் குப்பைகளை தெருவில் வீசி எறிவாங்க. சோமனூர் சுப்பிரமணியன் ஐயா, நீங்கள் பள்ளிக்கூடம்லாம் நடத்துகிறீங்க. நாம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கல்லூரியில் பார்த்ததை இந்த கடுதாசி மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம். 3 நிறத்தில் குப்பை தொட்டிகள் அந்த கல்லூரி வளாகத்தில் அங்கங்கே வச்சுருந்தாங்க. மக்கக்கூடிய கழிவுகளை பச்சை நிற தொட்டியில் போடணும், மக்காத பிளாஸ்டிக் கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியில் போடணும், கண்ணாடி போன்ற அபாயகரமான பொருட்களை இன்னொரு நிற தொட்டியில் போடணும்னு அந்தந்த தொட்டியிலேயே எழுதி வச்சிருக்காங்க. உங்கள் பள்ளி மாணாக்கர்களுக்கும் இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுங்க. 5இல் விளையாதது 50இல் எப்படி விளையும்? பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சது தான். சின்ன பிள்ளைங்க மனசில் நல்ல செய்திகளை, நல்ல பணிகளை செய்ய சொல்லி கொடுப்போம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.